ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. கருப்பட்டி களி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கருப்பட்டி களி எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். 2 கப் அளவுக்கு தட்டின கருப்பட்டி தேவைப்படும். இந்த மாதிரி ஒரிஜினல் கருப்பட்டியாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 சில்லு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் கிடைக்கும். கிராம் அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300லேருந்து 350 கிராம் இருக்கும். இதை தட்டி தான் அளவு எடுத்துக்கணும். ஹாட் வாட்டர் விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். கருப்பட்டியில் கண்டிப்பாக வந்து கல் மண்ணெல்லாம் சின்ன சின்ன தூசிலாம் இருக்கும். நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். கருப்பட்டி கரையிட்டோம். அதுக்குள்ளே இதுக்குரிய மாவு தயார் பண்ணிடலாம். இந்த கருப்பட்டி களி பார்த்திங்கன்னா எந்த விதமான மாவுக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தும் கருப்பு கவுனியும் வச்சு செய்ய போகிறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது லைட்டாக வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லை. எப்போதுமே களியை பொறுத்த வரைக்கும் கருப்பட்டி பாகில் வெந்தால் தான் அந்த பதம் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி சேர்த்துக்கலாம். கருப்பு கவுனிக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கவுனி சேர்க்கல இன்னுமே சத்தாக இருக்கும்ட்டு நான் கவுனி சேர்த்துக்கிறேன். இதையுமே ஒரு 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். ஃபுல்லாக வறுபடணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையுமே சேர்த்து மிக்சியில் திரித்து எடுத்துக்கலாம். மாவோட அளவு பார்த்திங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் சிம்பிள் மெத்தட்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் குக் பண்ண போகிறீங்களோ அதே பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அடிக்கனமான பாத்திரமோ இல்லை ஒரு ப்ரெஷர் பேனோ எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம இலக்கி வச்சுருக்க கருப்பட்டியை சேர்த்துக்கணும். 2 கப் மாவுக்கு 2 கப் அளவுக்கு கருப்பட்டி, 6 கப் அளவுக்கு தண்ணி கணக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல களி வெந்து கிடைக்கும். நான் இப்போ கருப்பட்டி பால் வந்து 2 கப் சேர்த்துருக்கேன். மீதி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியும் அதே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நான்ஸ்டிக் பாத்திரத்தை விட நமக்கு இரும்பு பாத்திரமோ அடிக்கனமான பாத்திரமோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக்கில் கொஞ்சம் டேஸ்ட்டு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பிகினராக இருந்தால் தாராளமாக நான்ஸ்டிக்லேயே செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கட்டி இல்லாமல். இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கல. இதுக்கு உப்பெல்லாம் தேவைப்படாது. இது அப்படியே அடுப்பில் ஏற்றிடலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் கிளற ஆரம்பிக்கணும். நான் ஒரு சில ரெசிபீஸ் பார்த்தேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி வச்சுலாம் உடனடியாக கிண்டி இறக்குறாங்க. அப்படி மட்டும் நீங்கள் களியை பண்ணக்கூடாதுங்க. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. 3 கப் தண்ணியில் தான் நீங்கள் வேக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாவு வெந்து கிடைக்கும். 5 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து அரிசியும் உளுந்துமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கட்டிப்படுற தன்மையுடைய தான். 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் கூழ் மாதிரி ஆயிட்டு. முதல்ல கொஞ்சம் நேரம் கைவிடாமல் தான் கிளறணும். நீங்கள் விஸ்க் வச்சு கிளறிக்கோங்க. சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரும். இந்த கூழ் பதத்துக்கு அடுத்த பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகிருக்கு. களியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வேகணுங்க. முதல்ல எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே தான் இருக்கணும். கட்டியெல்லாம் விழாது. இந்த பதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம விட்டு விட்டு கிளறிக்கலாம். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கனமான சட்டின்னா சட்டுன்னு அடி பிடிக்காது. இப்போ நீங்கள் அந்த விஸ்கை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இதுக்கு அடுத்த பதம் பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் லைட்டாக ஓரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த பதம் வந்த பிறகு தான் நம்ம எண்ணெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு 25 நிமிஷம் ஆகுங்க. இந்த பதத்துக்கு முதல் 10 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கோங்க. அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டு வைக்கலாம். நல்லெண்ணெயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம 2 கப் மாவு எடுத்திருந்தோம் இல்லையா, 2 கப் மாவுக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கலாம். நான் 1 கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். செக்கெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. அதான் உடம்புக்கு நல்ல சத்து. 1/4 கப்பாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து கருப்புளுந்து சேர்க்குறது ஒரு சத்து அப்படின்னா இது கருப்பட்டியும் நல்லெண்ணையும் இன்னொரு சத்து ப்ளஸ் டேஸ்ட்டுங்க. அதனால் இதை கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது உடம்புக்கு கெடுதல்னு நினைக்காதீங்க. செக்கெண்ணெய் என்றைக்குமே வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த பாரம்பரியமான மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு ஏற்ற மாட்டோம். கருப்பட்டி பாலை நல்லா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். மாவு கொதிக்கல நடுவில் அந்த மாவை கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அந்த தண்ணி கொதிச்சு மாவு அதுலேயே வெந்து வரும். கடைசியாக நம்ம மத்து போட்டு கிளறுவோம். அதுதான் பாரம்பரியமான மெத்தடுங்க. ஆல்ரெடி அது வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன். இந்த ஈஸி மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து மாவு வந்து விஸ்க் வச்சு கிளறின பிறகு இந்த மாதிரி அகப்பை போட்டு கிளறிக்கோங்க. அப்படி கிளறினா தான் அடியில் உள்ள மாவையும் சேர்த்து எடுக்க முடியும்.
வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தூக்கி கரண்டியில் தூக்கி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். ஓரங்கள்லேயும் ஒட்டக்கூடாது, கரண்டிலையும் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். இப்போ நம்ம இதை அணைச்சி வச்சிடலாம். நிறைய பேர் களி செய்யலை கேட்குறது என்னென்னா எத்தனை நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான். களி கெட்டு போகாமல் இருக்கிறது அதில் நம்ம சேர்க்குற கருப்பட்டி, நல்லெண்ணெய், நம்ம குக் பண்ணுற டைம், இது 3 பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம இப்போ அரை மணி நேரம் தான் குக் பண்ணியிருக்கோம். 1க்கு 1 கருப்பட்டி தான் சேர்த்துருக்கோன்னா 1 நாள் தான் வச்சுக்கலாம். நீங்கள் 1க்கு 1.5 அளவு கருப்பட்டியும் இன்னும் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கிளறினீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படையில் சூடு பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.